இந்த இடத்திலே ஒரு சில சம்பவங்களை சொல்லுகின்றேன். வேறு எங்கேயும் இல்லை, அதிர்ந்து போகாமல் கேட்க வேண்டும். பக்கத்தில் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் நடந்தது. இதை வேறு யாரும் எனக்கு சொல்லலை. அந்த மாவட்டத்தினுடைய உயர் காவல்துறை அதிகாரி அவரே விசாரித்த வழக்கை என்னோட பகிர்ந்து கொண்டதை நான் உங்களிடம் சொல்லுகின்றேன். இதை யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. போலீஸாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், எல்லாத்துலேயும் கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால தான் நாடு நிற்கிது. ஒரு பொண்ணு +2 படிக்குது. அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில், பெயர் சொல்ல விரும்பவில்லை. பெற்றோர்கள் தங்களுடைய உயிராய் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை நம்பி ஒப்படைக்கின்றார்கள். டாக்டர் ஆகணும்னு அந்த பிள்ளைக்கு ஆசை. அதுக்காக பக்கத்து மாநிலத்திலிருந்து ஒரு ஆசிரியரை நிறைய சம்பளம் கொடுத்து வர சொல்கிறாங்க. நிறைய ஆசிரியரை வர சொல்கிறாங்க. அதில் ஒரு புல்லுருவியாக இருக்கின்ற ஒரு மனிதனும் வந்து விடுகின்றான். நல்லா சொல்லித்தர்றாரு. ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் உனக்கு நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த பொண்ணுக்கு எல்லாத்துலேயும் மார்க் 200க்கு 200 போடுறாரு. அந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாவம், படிக்காத பேதை மக்கள் போகிறாங்க. காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். இதெல்லாம் உங்கள் சப்ஜெக்டில் மட்டும் எப்படிங்க 200க்கு 200 வாங்குது? ரொம்ப சந்தோஷம். அப்படி இந்த நிர்வாகமானது இந்த ஆசிரியரனுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அட்டாச்சாக போகுது, அது சரியில்லை அப்படின்னு. என்னங்க நீங்கள், என் பொண்ணு அந்த வாத்தியாரை பற்றி எப்படி சொல்கிறா? அவ்வளோ நல்ல வாத்தியாருங்கிறா, அதனால தான் அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் அவர் செக்ஷன்லேருந்து மாற்றணுங்கிறாங்க, வேண்டான்னுறாங்க. சரின்னு பார்த்துட்டு இந்த வாத்தியாரையே வைக்கக்கூடாதுன்னு நிர்வாகத்தில் வந்து அவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம் என்னன்னு. நல்லா புரிஞ்சுங்க. பெற்றோர்கள் அவர்கிட்ட தான் உடனுங்கிறாங்க. தப்பாக இருக்குது, வேண்டான்னு நிர்வாகமும் ஆசிரியர்களும் சொல்லுகிறார்கள். அந்த நிர்வாகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஹொசூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளியில் போய் அந்த ஆள் சேர்றார். இந்த பொண்ணு வீட்டுக்கு போய், நான் அந்த வாத்தியார்கிட்ட தான் படிப்பேன், அந்த ஸ்கூலில் தான் மாற்றணும், நீ மாற்றலைனாக்கா நான் டாக்டர் ஆக மாட்டேங்குது. பிள்ளைகளை டாக்டராக்க வேண்டும் என்ற வெறி என்றே சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இங்கே உட்காந்துருக்கிற அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணும்னு கனவு உங்களுக்கெல்லாம். பாருங்க, பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு கனவு உங்களுக்கெல்லாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியறதில்ல. ஏன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தங்களுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைக்கின்றார்கள். அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, எல்லாம் கனவு காண்றீங்கன்னு சொன்னல, அப்துல் கலாமுடைய அம்மாவோ பில்கேட்ஸினுடைய அப்பாவோ கனவு காணவில்லை பெற்றோர்களே. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். உங்களுடைய நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகளின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அந்த மாதிரி அவங்க நினைச்சதுனால இந்த பிள்ளையை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கேருந்து டிசி வாங்கிட்டு கொண்டு போய் ஒசூர் பக்கத்தில் அந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க. சரி, சேர்த்த வரைக்கும் ரைட்டு விடுங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு வரதில்லை. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க. லீவுக்கு வருது. அப்பா இல்லை, ஃபாரினில் இருக்கார். அம்மா மட்டும் இங்கே இருக்காங்க. இதை நாங்கள் சொல்லலைன்னா வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு ஃபோன் வருது அந்த பொண்ணுக்கு. வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து காலையில் 4:30 மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி வச்சிரு. விடிய காலம்புற 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சிருது. அம்மாவுக்கு தெரியாது. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா தூங்குறாங்க. முதுகெலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்து அப்பாக்கார் வந்து அரேபிய தேசத்தில் பாலைவனத்தில் தார் உருகி போகிற இடத்துல தான் பிள்ளையே வாழ்க்கையாக நினச்சி அங்கேருந்து சம்பாரித்து அனுப்புகிறாரு. எல்லா நகையும் எல்லா பணத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சிருது. கதை இல்லைங்க, நிஜம். ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த பிள்ளை அன்னையிலேருந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. 3 நாள் லீவுக்கு வந்தது. 4ஆவது நாள் அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே கத்தியை போய் எடுத்து தூங்கி கொண்டிருக்கின்ற தன்னுடைய தாயை கொலை செய்வதற்காக இரவு 1 மணிக்கு அந்த பொண்ணு முயற்சி பண்ணுது. ஏண்டான்னு கேட்டால், பணம் திருட்டு போயிடுச்சு. திருட்டு போன பணத்தை ஓ மேலே சந்தேகப்படுவாங்க. உங்கள் அம்மாவை குத்தி கொண்டுட்டேன்னா போலீஸ் வந்து யாரோ திருடன் வந்து குத்தி கொண்டுட்டு போயிட்டான், நீ வந்துரு,
நம்ம 2 பேரும் இந்த தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம், உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன். ஏன்னா இவ பணம் இருக்குல்ல. சொன்னவர், மெசேஜ் பண்ணவர், செல்ஃபோனில் தொடர்பில் இருந்தவர், தகாத அத்தனையும் காண்பித்தவர் அந்த ஆசிரியர். எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் இங்கே நான் அறிவேன். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. உலகத்தையே ஒரு குடையின் கீழ் வெல்ல நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் போய் கேட்டார்கள், எப்படா உலகத்தை ஜெயிச்ச? அவன் பதில் என்ன தெரியுமா? ஆசிரியர்களுடைய புனிதத்தை பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றார். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள், அந்த மாதிரி ஆசிரியர்கள் உள்ள 10 பேர் உலகத்தில் ஜெயிச்சவங்களா 10 பேரை தேர்வு செய்து அவங்ககிட்ட போய் உங்களுக்கு யார் ரோல் மாடல்னு கேட்டாங்க. உலகத்தை ஜெயித்த 10 பேர், நிறைய பெரிய ஆளானவங்கள்ட்ட 10 பேரில் 8 பேர் தன்னுடைய பள்ளிக்கூடத்தை ஆசிரியர்களே ரோல் மாடலாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கின்ற காலத்திலே ஒரு மனிதன், இந்த பொண்ணு கத்தியை எடுத்துட்டு போகுது, இருட்டில் காலை மிதிச்சிருது, பதறி எழுந்து அவங்க அம்மா ஓங்கி ஒரு உதைக்கிறாங்க. லைட்டை போட்டு பார்த்தா கத்தியோட பொண்ணு இருக்கு. கதறி ஒடியாந்து ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளரை எழுப்புகிறார்கள். இது மாதிரி முக்கியமானவங்களை அழைச்சிட்டு போய் செல்ஃபோன் எடுத்து பார்த்தா அத்தனை மெசேஜும் அத்தனை ஆபாச படங்களும் அந்த வாதியார் அனுப்பிச்சிருக்காரு. இந்த அம்மா பிள்ளையினுடைய வாழ்க்கை கருதி, அதுக்கப்புறம் கூட அந்த தாயை பாருங்க, பெண்ணினுடைய வாழ்க்கை கருதி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விட்டுற முடியுமா? அவனை வேற ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அவனை அங்கே போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து இந்த பெண் படிப்பை தொடரட்டும் வாழட்டும் என்று அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அத்துணை பழியையும் தன் மீது சுமத்தி கொண்டு இதற்காக அவங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குகின்றார்கள். இதை நிர்வாகமும் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் சிறு வயதிலேயே தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். செல்ஃபோனை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான். இதுக்கு அத்தனைக்கும் காரணம் அந்த செல்ஃபோன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகிறதுன்னா ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா ஒரு ஆட்டோ டிரைவருக்கு அவன் வந்து அழைச்சிட்டு போவான். அவங்க அப்பா அம்மாவே ஏற்பாடு கொடுத்தா ஒரு நல்ல டிரைவர் மிஸ்டு கால் கொடுக்குது. பக்கத்தில் ஆட்டோ டிரைவர்கிட்ட உட்காந்துருக்கிறவன் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறான். ஹவு டேஞ்சரஸ் கேம் யூ ஆர் பிளேயிங் இன் த செல்ஃபோன். அதனுடைய தாக்கம் தெரியாமல் விளையாட்டுத்தனமாக எதை வேண்டுமானாலும் செய்கின்றீர்கள். ஏன் ஸ்கூலில் வேண்டான்னு சும்மா சொல்கிறாங்க, செல்ஃபோன் வச்சுக்காதுன்னு? குடும்பமே அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. சொல்கிறேன் பாருப்ப. இந்த மெசேஜை பார்த்த உடனே அவன் ஆட்டோ எடுத்துகிட்டு வர்றான். ஆட்டோவில் அந்த பொண்ணு போகும்போது ஒரு மெசேஜ் வேறு நம்பர்லேருந்து அந்த பொண்ணுக்கு வருது, யூ ஆர் ஸோ க்யூட். அவ்வளோதான், அந்த பொண்ணுக்கு உலகமே மறந்து போயிடுது. நல்லா கேட்டுக்குங்க, பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் காதலிப்பதற்கான இடம் அல்ல, கல்வி கற்பதற்கான இடம். உங்களை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு எவனாவது சொன்னான்னா நிச்சயமாக உன்னை ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்க. உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தருவேன்னு சொன்னான். நல்லா தெரிஞ்சு வச்சுருங்க, தெளிவாக தெரிஞ்சு வச்சுருங்க. உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா சத்தியமாக தப்புன்னு அர்த்தம். ஏன்னா இவனுக்கே அவனால ஒன்றும் செஞ்சுக்க முடியாது, அவன் உனக்கு என்ன செய்வான்? இந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்த நாள் அதே மாதிரி மிஸ்டு கால் கொடுக்குது அந்த பொண்ணு, யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு இன்னொரு மெசேஜ் வருது. உடனே ஹூ இஸ் திஸ் அப்படின்னு அந்த பொண்ணு மெசேஜ் கொடுக்குது. யார் அப்படின்னு கேட்குது. யாருன்னு கேட்ட உடனே நீ 4:30 மணிக்கு என்னை வந்து ஒரு பார்க்கில் பாருங்க. எப்படி வர்றது? ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு வாங்குறான். கட் பண்ணிவிட்டு போகுது. கட் பண்ணிட்டு போன பிறகு நட்பாகிறது, நட்பு காதலாகிறது. நல்லா கேட்டுக்குங்க, காலேஜில் உங்களை மாதிரி முடிச்சுட்டு போய் வருஷம் சேர்ந்த பொண்ணு. ஒரு நாள் அவன் இந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறான், உண்மையிலேயே உன்னை நான் நம்பணும்னா எனக்காக நீ ஒன்று செய், அப்போ தான் நீ நம்புவோம் உன்னை. அவன் பெரிய இந்திரன் சந்திரன் சொல்லி வச்சுருக்கான். அந்த பொண்ணு பாவம் பேதை பெண் நம்புகிறது, பெற்றோர்களுக்கு சொல்லுவதில்லை. அதுதான் பிரச்சனையே. உலகத்திலேயே உனக்காக உண்மையாக வாழுகின்ற 2 பேர் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மட்டும்தான் என்பதை மனதிலே பதிய வைத்தது. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். அவன் சொல்றான், நான் உனக்கு எல்லாம் பண்ணி தர்றேன், ஒரு டாக்டர் உன் தெருவில் இருக்கிற அதிர்ந்து போவீர்கள்,
உன் தெருவில் இருக்கிற ஒரு டாக்டர் எத்தனை மணிக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறாரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, கார் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு வாக்கிங் போகிறாரு, அவர் கார் நம்பர் என்ன, எத்தனை மணிக்கு போகிறாரு, எங்கே போகிறாருன்னு எனக்கு சொன்னேன்னா உண்மையிலே என்ன நீ லவ் பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன். சின்ன பொண்ணு என்னன்னே தெரியாமல் உடனே காலையிலே எழுந்திரிச்சு உட்காந்து அந்த கார் நம்பர் எல்லாத்தையும் பார்த்து மெசேஜ் பண்ணுது. அவர் அடுத்த நாள் டாக்டருடைய பிணம் ஒரு இடத்துல கிடக்கிறது, கொலை செய்யப்பட்டு. யார் கொலை பண்ணான்னு தெரியல. மிகப்பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் காவல்துறையினர் கண்டுபிடித்து குற்றவாளியை கைது செய்கின்றார்கள். குற்றவாளியுடைய ஃபோனில் டாக்டர் எத்தனை மணிக்கு புறப்பட்டாரு, எத்தனை மணிக்கு எங்கே போனாருங்கிற தகவல் மெசேஜ், இந்த பொண்ணு கொடுத்த மெசேஜ் குற்றவாளியினுடைய ஃபோனில் இருக்கு. போலீஸ் என்ன செய்வாங்க, இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போவும் ஒரு நல்ல அதிகாரி, எங்களை மாதிரி இளைய சமுதாயத்தின் மீது உயிரை வைத்திருக்கின்ற அதிகாரி, அவர் ஒரு அப்பா தானே, இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா, யாருன்னே தெரியாமல் எதுக்குன்னே தெரியாமல் தானே மெசேஜ் கொடுத்துருக்குன்னு போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பா அவ்வளோதான் கேட்ட உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கொலை கேஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இதற்காக அவங்களை வளர்க்கின்றார்கள், நினைத்து பாருங்கள். போன உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, நீ அப்ரூவராக மாறிடுமா, என்ன நடந்துச்சோ உண்மையை அப்படியே அவனுக்கு எகென்ஸ்டாக நீ சொல்லணும், கோர்ட்டில் சொல்லு, உனக்கு தண்டனை இல்லை, அவனுக்கு நாங்கள் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றோன்னு. செத்தாலும் வாழ்ந்தாலும் அவனோடு தான். சுடலாமா இல்லையா? என்ன நடந்துச்சு தெரியுமா? சரின்னு விட்டாங்க. அப்பா அம்மா சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. நான் அவனோட வாழ்ந்துட்டேங்குது அந்த பொண்ணு. எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த நாடு? நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கின்றீர்கள்? கேஸ் அக்யூஸ்டை சேர்த்தான், சார்ஜ் ஷீட்டை போட்டான், நல்ல ஒரு நீதிபதிகிட்ட போணுச்சு. 7 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து +2 படித்த பெண் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாள். செல்போன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, படித்து முடித்து வேலைக்கு போகிற பெற்றோர்கள் மேலே இருக்கிறீங்க, பெரிய பெரிய படிப்புகள் படிக்க வேண்டும், கனவு, நல்ல கனவு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, எத்திக்ஸ் வேல்யூஸ்லாம் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் ஒரு பிள்ளை எவ்வளவு படித்து மார்க் வாங்கினாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். பள்ளிக்கூடம், நல்ல வேலை இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது, பெரிய பெரிய நகரத்தில் இல்லை, பாம்பே, டெல்லி, கல்கட்டா மாதிரி இல்லை. ஏன் அதை சொல்கிறேன் தெரியுமா? பள்ளிக்கூட வளாகங்களிலே ஆபாச படங்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. 50 ரூபா கொடுத்தா செல்ஃபோனை ரிப்பேர் பண்ணி தர்றான்னு செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுற கடை, பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுற கடை தெருவுக்கு தெரு இருக்கு. பெற்றோர்களுக்கு அது தெரியாது, புள்ள ரீசார்ஜ் பண்ண போகிறான்னு நினச்சிக்குவீங்க. எல்லா இடத்துலையும் ஆபாச படங்களை அந்த 50 ரூபா கொடுத்தா அந்த செல்ஃபோனில் தரவிறக்கம் செய்து தருகின்றார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? அதை வாங்கி இவன் குரூப்பாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேஇ அட்வான்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்குறது இல்லை. நான் சொல்கிறது தெரியுதா? இப்படிப்பட்ட பிள்ளைகள், இந்த மாதிரியான பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சூழலிலே கெட்டு போகாமல் எப்படி இருக்க முடியும்? சின்ன வயசில் 100 பள்ளிகளிலே 1000 பிள்ளைகளிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இல்லை, மாணவர்களை அதிர வைத்தது. 67% மாணவர்களும் 31% மாணவிகளும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஃபேன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 1 கோடியை தாண்டுகிறது. எங்கே போய் கொண்டிருக்கிறது? பாரத நாடு, பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர்னு சொல்றமே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்வித மாயின சாத்திரங்கள், மனம் பாரங்கும் வீசிடும் தமிழ்நாடுலாம் சொல்றோமே, அந்த நாட்டிலே இருக்கோம். நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை பாருங்கள். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பண்பு நலன்கள் உள்ள உங்களுடைய பிள்ளைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் புரிந்து கொள்ளுங்கள். கவர்ச்சியை கடைவெறித்து காசு பண்ணுகிறார்கள். சின்னஞ்சிறுசுகளை இனந்தெரியாத உலகத்திற்கு அழைத்து செல்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையே நாசமாக்குகிறார்கள். குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு.
இதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லுவதற்கு கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு சொல்லாமல் விட்டு எங்கே திரும்பினாலும் செல்ஃபோனு, டிவி, மீடியாஸ் எதில் திரும்பினாலும் தவறானவற்றையே பார்க்கின்ற இந்த இளைய சமுதாயம், இந்த பிள்ளைகள் மீது மட்டும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? வளர்ப்பினுடைய குறைபாடுகள் பெற்றோர், போதிப்பினுடைய போதாமை ஆசிரியர்கள், நீர்த்து போன நெறிமுறைகள், ஒழுக்கம், பண்பாடு, தலைமுறை காப்பும்னு போட்டிருக்காரு தலைப்பிய. அம்மா அப்பா பாசம், தாத்தா பாட்டி பாசம், ஆசிரியர்கள் மேல் உள்ள மரியாதை, இப்படி நீர்த்து போன நெறிமுறைகள், எல்லாவற்றையும் விட ஓட்டைகள் நிறைந்த சட்டங்கள், அதையும் மீறி அபரிமிதமான இணையதள வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி, இது அத்துணையும் இருக்கிற காலகட்டத்திலே பிள்ளையை பெற்று வளர்த்து விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி பூச்சூடி முதுகெலும்புடைய பாடுபட்டு முழுவயிறு காணாமல் வளர்த்து நிஜ உலக ஆபத்திலிருந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்கின்றீர்களோ பெற்றோர்களே, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு நீங்கள் சற்றேனும் குறையாத முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. என்ன காரணம்? உங்களுக்கு எனக்கு 35 வயசில் தெரியுறது, அவனுக்கு 15 வயசில் தெரியும். அவ்வளோ எக்ஸ்போஷர். ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வேண்டாம் வேண்டான்னு சொல்ல வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்த பையன் சொல்கிறான், யார் இப்போ நான் சொன்னேனே ஜேஇயில் அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு வந்த பையன், நீ செல்ஃபோன் யூஸ் பண்ணியான்னு பத்திரிக்கைக்கார் கேட்குறாரு. எங்கள் அப்பா எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, நான் வேண்டான்னு சொல்லிவிட்டு 2000 ரூபாய்க்கு பேசுகிறதுக்கு மட்டும் ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி 4 வருஷமாக ஸ்மார்ட் ஃபோன் நான் தொட்டதே இல்லைங்க. அந்த பிள்ளை உருப்பிடுமா, நம்ம பிள்ளை உருப்பிடுமா? யோசிப்பேன். ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திற்கு குறையாமல் அவன் படிக்கிறான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு குறையாமல் உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோன்னே செல்ஃபோனை தூக்கி கையில், பிள்ளை ஸ்கூலில் ஃபோன் இல்லாமல் வர்றான், அழைச்சிட்டு வந்தால் வெளியில் இந்த கையில் அழுகிற பிள்ளைக்கு வந்து சாக்லேட்டை கொடுக்குற மாதிரி இந்த செல்ஃபோனை வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து பேசுகிறீங்க. எப்படி? ஒரு நியூஸ் பேப்பர்னா படிச்சுட்டு தூக்கி போட்டுடலாங்க. ஒரு ஆபாச படம்னா மோசமான சீன் வந்துச்சுன்னா கையில் ரிமோட் இருக்கும், மாற்றலாம். ஒரு ஆபாச சினிமானா ஏ பிக்சர் அடல்ட் ஒன்லின்னு தணிக்கை குழு இருக்கும். ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி நீங்கள் கையில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிள்ளைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அத்துணை அசிங்கங்களும் அதில் அரங்கேறும். உங்களுக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. 50% மேல் நம்முடைய தமிழ்நாட்டிலே செமிலிட்ரேட்ஸ், இந்தியாவிலேயே 91% பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணுறத 100% வச்சிங்கன்னா 81% பேர் தவறானவற்றிற்கே யூஸ் பண்ணுறான் இளைஞர்கள். 19% பேர் தான் யூட்டிலிட்டி ஆப்ஸுங்கிற அந்த ஒன்றை யூஸ் பண்ணுறோம். எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்படின்னா இந்த செல்ஃபோன் வந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இறுதியாக பேசி பெற்றோர்களுக்காக ஒன்று சொல்கிறேன். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். மகிழ்ச்சி உள்ள பிள்ளையிடம் தன்னால் நல்லது வந்தே சேரும். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், விட்டு கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. பிள்ளைகளை எக்காரணம் கொண்டும் பெற்றோர்களே, தயவு செய்து ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். பாருங்க, உங்கள்கிட்ட என்ன பாடுபடுது பாருங்க. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க, சும்மாலாம் சொல்லலை, கை தட்டுறதுக்காக மட்டும் சொல்லலை, நீங்க கேட்கணும். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது. எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? எப்பயாவது உங்க பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லைன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கா? இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு மட்டும் ஒன்றை சொல்லுகின்றேன், காரணத்தோடு சொல்லுகின்றேன். இதையெல்லாம் குறை சொல்லுவதற்காக அல்ல, நாம் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு. நீங்களுமே கைத்தட்டுறீங்க, அதனால் அதை ரசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கேட்குதோ கேட்கலையோ, நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க செய்யும். ஏன் தெரியுமா?
Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. அவங்களுக்கு புரியுது, அப்பா அம்மா செய்கிறது தான் பிள்ளை செய்யணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நம்ம சொன்னாலே பிள்ளை கேட்டுருன்னு. நான் இல்லைன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பெற்றோர்கள் மட்டும் நான் சொல்கிறத ஒரே ஒரு வினாடி, ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்டு. எல்லாரும் பெற்றோர்கள் மட்டும் வலது கையை தூக்குங்க, பிள்ளைகள் இல்லை, பெற்றோர்கள் மட்டும் தூக்குங்க. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கேட்காது, நீங்கள் செய்கிறத தான் செய்யுங்கிறதுக்காக உங்களை கையை தூக்க சொல்லியிருக்கேன். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நீங்கள் ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட், நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வச்சுருங்க. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொன்னேன், செஞ்சது முகவாயை தொட்டேன். நீங்கள் அத்தனை பேரும் முகவாயை தான் தொட்டிருக்கீங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லுன்னா அவன் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி சினிமாவுக்கு போயிட்டு வருவான். நீங்கள் தானே கத்துறீங்க. குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்லுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? 24 மணி நேரமும் சினிமா மெகா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க பிள்ளைங்களை டிவி பார்க்காதுன்னு எப்படி சொல்றீங்க? தயவு செய்து பெற்றோர்களே, இது ஒரு அருமையானது ஒரு பள்ளி. அத்துணையும் நான் என்னுடைய மன ஆதங்கத்தை உங்களிடம் பதிவு செய்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கு, நீங்கள் வாழ்ந்து காண்பியுங்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள், பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை போடாதீர்கள். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். தன்னை அவமதித்தவனை தாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்முடைய வாழ்க்கையை நாம் உயர்த்தி கொள்வதன் மூலமாக நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும் என்ற உழைப்பின் மூலமாக உயர்ந்தோமே. ஆனால் அத்தனை பேர் வந்து காலில் விழுவான். அதே மாதிரி கோபப்படாதீர்கள். கோபப்படுவதனால் எதையும் சாதிக்க முடியாது. கோபம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு இயலாமை. அதோடு மட்டுமல்ல, வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். நல்ல கவலைப்படாதீங்க. முதல்ல ஏன் கவலைப்படுறீங்க? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும் என்று பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. ஏதாவது தற்கொலை பண்ணிக்கதா பாருங்க. மதிப்பெண் நிறைய வாங்கணும், படிக்கணும், தப்பு இல்லை. மதிப்பெண்கள் குறைஞ்சி போச்சுன்னா அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறவன் தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. மனித உயிர் மதிப்பெண்களை விட மேலானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மதிப்பெண்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது, மனித உயிர் நேசிக்கப்பட வேண்டியது. பெற்றோர்கள் காலப்போக்கிலே மதிப்பெண்களை நேசித்து மனித உயிர்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டோம். உயிர் என்பது எவ்வளவு பெரியது! வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். டாக்டர்னா டாக்டர் ஆயே ஆகணும். அது இல்லை நினைக்கணும். நீங்கள் நினைச்சு என்ன பண்ணுறது? அதுக்கு விருப்பம் இருப்பது என்னவோ அதை செய்யுங்கள். அந்த பிள்ளைகள் சாதிப்பவர்களாக மாறியே தீர்வார்கள். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அவங்கள சொன்னோன்னே எல்லாம் கைத்தட்டினல்ல. உங்கள் அம்மா யாருன்னு தெரியுமா? உனக்கு உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாது. யாருன்னு சொல்கிறேன் கேட்டுக்க, சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். நான் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் அவளை திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய். நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டி ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது உன் தாயை தவிர வேறு யாருமே இல்லை. நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் பார்த்தது சொல்கிறேன். தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. யாராவது நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ, உணர்ச்சி கட்டீர். தாய் தாண்டா தெய்வங்கிறார் பாரதி.
கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்த்திட போல் தானே உன்னுடைய தாய். சித்திர சோலைகளாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை இப்படி வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினாள் என்று யாராவது சிந்தித்தது உண்டா? காலையில் ஸ்கூலுக்கு வந்தால் யாரையோ பற்றியெல்லாம் நினச்சிட்டு இருக்கிய, உன்னுடைய அம்மா அப்பாவை பற்றி நீ நினச்சது உண்டா? அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததனால்தான் நீ சோற்றிலேயே கை வைக்கிறாயடா. நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள. நான் உங்களிடம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேனே, இப்படி இருப்பதற்கு யார் காரணம்? 2 காரணங்களை சொல்லுகின்றேன், கேளுங்கள். வரப்பிலே பில்லறுத்து, வயலிலே களை எடுத்து, கையிலே வடிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் நான் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் தாயே சேர். இங்கே படிக்கும்போது சொன்னாங்க, கிராமத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை பண்ணி கிராம மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் எல்லாரும் 4 பேரும் டாக்டர்னு. அதுக்கு நான் காரணம் இல்லை. யார் தெரியுமா காரணம்? நான் சொன்னேன்னா உங்கள் அப்பாவோட பெருமை உனக்கு என்னன்னு தெரியும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வறுமையிலே செம்மையாக வாழ்வது என்பதை சொல்லித்தாருங்கள். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு காலேஜுக்கு சேர்க்க போகும்போது 300 ரூபா பணம் வச்சுருந்தாங்க. 3000 ரூபா பணம் இருந்தால் டாக்டர் ஆகிடலாம். மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் மட்டும்தான் நான் படிக்க முடியும். SSLC பாஸ் பண்ணப்போ அவங்க +2 மாதிரி. 300 ரூபா வச்சுருந்த அப்பாவுக்கு டாக்டர் ஆக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். போய் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் பஸ்ஸு நின்றுச்சு. கதையல்ல, நிஜம். எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆகணும்னு ஆசை, பணம் இல்லை. தம்பி உன் மதிப்பெண் இருக்குது, அப்போல்லாம் 300 ரூபா இல்லை 3000 ரூபா இருந்தாலே டாக்டர் ஆகிடலாம். மொத்தமே 7 மெடிக்கல் காலேஜ் தான். அப்போது உன்னை தான் டாக்டர் ஆக்க முடியல, இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று என்னை நிறுத்தி விட்டு நேராக போய் மருத்துவக் கல்லூரி சுவற்றை தொட்டு பார்த்து விட்டு அழுதுகின்றே வந்தார். அதிர்ந்து போன நான், இப்படி ஒரு மனிதனுக்கு இந்த மருத்துவ படிப்பின் மீது இப்படி ஆசையா? நண்பர்களே, இந்த சம்பவத்தை நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்து, வறுமையின் காரணமாக என்னுடைய இதயத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை பிள்ளைகளிடம் சொல்லி மருத்துவ படிப்பினுடைய மேன்மையை சொன்ன காரணத்தினால், அவர்களும் விரும்பி படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த ஏழை தந்தையே. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான், வேறு யாரும் அல்ல. அதனால தான் சொல்கிறேன், வறுமை என்னங்கிறத பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் சிறு வயதிலேயே பெரிய டயலாக் விடுறது. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, உருப்படவே உருப்படாது. ஏன்? நீங்கள் பட்ட கஷ்டம் படட்டும். ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் நாட் ஏ சாக்ரிஃபைஸ், இட் இஸ் ஏ மஸ்ட் ஃபார் யுவர் சர்வைவல் இன் த வேர்ல்டு. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு என்னவெல்லாம் படுகின்றால் பாருங்கள். முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார். புரிஞ்சுக்க, தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அதனால் இதை சொல்லி முடிக்கிறேன். முற்றும் துறந்த முனிவர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பட்டினத்தார் தாயினுடைய அருமையை தெரிந்தவர், தாயினுடைய சக்தி என்ன என்று புரிந்தவர். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனி. நீ இறந்து போயிட்டியம்மா, எப்போ நான் உன்னை பார்க்க போகிறேன்? நம்ம செத்து போன அம்மாவை சுடுகாட்டில் வச்சுக்கிட்டு பட்டினத்தார் கதறாரு. துறவி, முற்றும் துறந்த துறவி. முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். செத்து போன அம்மாவுக்கு நான் எப்படா நெருப்பு வைப்பேன்? ஏன் உயிராச்சு அதுங்கிறார். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். தாய் உடம்புக்கு எப்படி விறக வச்சு நான் நெருப்பு வைப்பேன்? செத்து போனவங்களை பார்த்து துறவி கதறார். நம்ம எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கிற அம்மா அப்பாவை பார்த்து. அதோடு மட்டும் நிறுத்தலை, சொல்லி முடித்தவர் கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு. அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல், ருசியுள்ள தேனே அமிர்தமே தெய்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல்.
முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி வீழ்க மூழ்க மூழ்கவேன்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு தாய் மேலே இவ்வளோ பாசம் இருக்க, உங்களுக்கும் அந்த பாசம் இருக்குங்கிறது எனக்கு முழுசாக புரியும். அந்த அம்மாட்ட போய் நீ உனக்கு என்ன வேணுமான்னு கேளு. ஒரு நாள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு என்னப்பா வேணும், நீ ஒழுங்காக நல்ல பிள்ளையாக ஒழுக்கமாக வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னா போதுண்டான்னு ஒற்றை வார்த்தையிலே முடித்துக்கொள். செல்போன் என்பது ஒரு வரம். ஆனால் அதை நன்றாக உபயோகப்படுத்தப்படும் வரை இட் இஸ் அன் இன்டர்நெட் ஜங்கிள். மூலிகை செடியும் இருக்கும், விஷ செடியும் இருக்கும். எதை பார்க்கறதுங்கிறத நீனா முடிவு பண்ணலைன்னா நம்மளால் உருப்படவே முடியாது. நீ கேட்டாலும் கேட்கலைன்னாலும் அதில் வரும். தயவு செய்த சிந்தனையை சிதற விடாதீர்கள். உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. ஃபேஸ்புக்கை வாங்கி வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் உன் இமெயில் ஐடியை போடுறது, உன்னுடைய ஃபோட்டோவை வைக்கிறது, உன் செல்ஃபோன் நம்பரை வைக்கிறது, குடும்பத்து ஃபோட்டோவை போடுறது, நீ யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, எவன்னு தெரியாத ஒரு டேந்து வந்துச்சுன்னா அவன் அந்த பக்கம் ஆள் இருக்கானா இல்லையா, பொம்பளையா ஆம்பளையா மிருகமாக ஒன்றும் தெரியாது உனக்கு, அங்கேருந்து ஒன்று வந்துச்சுன்னா உடனே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுறது. இதை மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒளிஞ்சு போனவன் நிறைய பேர், ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் பல பேர். நேரம் கருதி அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் எல்லாருமே இந்த செந்தில் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள். எனக்கு இன்னொரு கல்லூரியிலே, கொங்கு கல்லூரி தொட்டியத்தில் உரையாற்றுவதற்காக நான் செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியானது ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி. வணக்கம்.